இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணணும். காலத்தில் பின்னோக்கி கண்ண மூடுங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனுவல் லீவுக்கு உங்கள் பாட்டி வீட்டுக்கு உங்கள் குடும்பத்தோட அண்ணன், தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, பெரியப்பான்னு எல்லாரோடையும் ட்ரெயின் புக் பண்ணி உங்களோட பாட்டி வீட்டுக்கு போகிறீங்க. அந்த பாட்டி வீடு கிராமத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. சுற்றி வயல்வெளி, தென்னை மரம், நடுவில் ஒரு ஓட்டு வீடு, அந்த மாதிரியான இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் அந்த மாதிரி டைமையும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களை இந்த வீடியோவில் கூட்டி போக போகிறேன். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எடப்பாடியில தான் இந்த பூர்ணலி ரெசார்ட் லொக்கேட் ஆயிருக்கு. 4 ஏக்கர் கொண்ட பெரிய லேண்ட்ல சுத்தி வயல்வெளிகள், நடுவுல தோட்டத்துக்கு நடுவுல இந்த அழகான ஓட்டு வீடு. என்ன இது ஒரு ரெசார்ட் அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. இந்த வீட்டை வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ, உள்ளுக்குள்ள அதை விடவுமே அழகா இருக்கும். நுழையறதுக்கு முன்னாடியே இந்த தாழ்வாரத்துல ஏகப்பட்ட சேர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க உங்க ஃபேமிலியோட கதை பேசுறதுக்கு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டா இருக்கும். அப்படியே நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல நல்லா காத்து வாங்குற மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸுக்கு பக்கத்துலயே பெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க கசின்ஸோடலாம் நைட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, கதை பேசுறதுக்குலாம் இந்த இடத்த பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது ஃபேமிலியோட வந்தால் மட்டும்தான் இந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வந்தால் கூட இந்த இடத்த டூரிக்கோர் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அந்த இடத்த கடந்து வந்தீங்கன்னா கூடத்தில் ப்ராப்பரான சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கூடத்துக்கு பக்கத்துலேயே 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ். அண்ட் அந்த பெட்ரூம்ஸ் எவ்வளோ பெருசுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களே தூங்க வைக்கிறதுக்கு தொட்டிலுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ரொம்பவே முக்கியமான மேட்டரான சாப்பாட்டுக்கு வருவோம். ரெசார்ட்டுக்குள்ளேயே டெடிகேட்டட் ஷெஃப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன டிஷ் வேணும்னு ஆசைப்பட்டாலுமே அதை உங்களுக்காக இவங்க செஞ்சு தருவாங்க. வீட்டை உள்ளுக்குள்ளே சுற்றி பார்த்தாச்சு. வெளியே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். நம்ம ரெசார்ட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் பூலாம்பட்டி படகுத்துறை அமைஞ்சிருக்கு. அதுவும் நீங்க சன்செட்ல அங்க போறீங்க அப்படின்னா அந்த வியூ இப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு தான் இங்க இருக்கிற மக்கள் இந்த போட்டை யூஸ் பண்ணாலும் இது டூரிசமுக்குவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அமைதியான இந்த ஆற்றுக்கு நடுவில் போட்டில் சன்செட் டைமில் போகிற ஃபீல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூடவோ இல்லை உங்கள் ஃபேமிலி கூடவோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் மேட்ச் கூடவோ போகிறீங்க அப்படின்னா அது இன்னுமே ஃபன்னாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். போட்டிங் முடிச்சுட்டு திரும்பி ரெசார்ட்க்கு லேட் ஈவினிங் போல் ரிட்டர்ன் ஆனதும் ரெசார்ட் முழுக்க லைட்டிங்லாம் பண்ணி வேற அளவில் வச்சுருந்தாங்க. அண்ட் நைட்டில் இந்த ரெசார்ட்டை சுற்றி வர்றது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் வெளியே நைட் டைமில் விளையாடுறதுக்குமே லைட்டிங்கோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருந்தது. அதில் ஒன்று தான் இந்த வாலிபால் அண்ட் ஷட்டில் கோர்ட். ஸோ கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சதும் அடுத்ததாக போனது தான் அந்த முக்கியமான விஷயமான சாப்பிட்றதுக்கு. இவங்க எங்கே லைவ் கவுண்டருமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்குற டிஷ்ஷை உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு தருவாங்க. அண்ட் நீங்கள் எங்கே விருப்பப்படுறீங்களோ அங்கே உட்காந்து உங்களால் சாப்பிட முடியும். அண்ட் அதுக்கான ஒரு டெடிகேட்டட் ஸ்பாட்டுமே இங்கே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பேர் வரை உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் ப்ரொஜெக்டோட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டீம் அவுட்டிங்காக இங்கே வரீங்க அப்படின்னா இது நீங்கள் ஒரு மீட்டிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கூட வந்த யாருக்காவது பர்த்டே அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி இடமாவும் மாற்றிக்க முடியும். அண்ட் நீங்கள் ப்ரொஜெக்டர் இருக்கிறதுனால உங்களால் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்த்துட்டு இந்த இடத்த உங்களால் என்ஜாய் பண்ண முடியும்.
ஸோ வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கி காலையில் எழுந்ததும் நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் முதல்ல வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் வேறு எதுவும் இல்லை, கிரிக்கெட் ஆடுறது, பேஸ்கெட் பால், ஷட்டில் சொல்லிட்டு அங்கே இருந்த இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக வச்சுருந்த பிளேஸில் கொஞ்ச நேரம் விளையாட முடிச்சுட்டு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் டெடிக்கேட்டட் ப்ளே ஏரியாவும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அடுத்ததாக போனது தான் இந்த ரெசார்ட்லேயே ரொம்ப 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 அட்ராக்டிவான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸான ஒரு இடத்துக்கு தான் எக்ஸ்ப்ளோரர்ஸ் 2 பேரும் போனாங்க. அதுதான் இந்த தோட்டத்துக்கு நடுவில் இருந்த இந்த பிரம்மாண்டமான கிணறு. கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு கிணத்துல குளிச்சு பழக்கம் இருக்கும். ஆனால் நீச்சல் தெரிஞ்ச யாராக இருந்தாலுமே கிணத்துல குதிச்சு உங்களால் ட்ரை பண்ண முடியும். பட் நீச்சல் தெரியல அப்படின்னா கிணத்துல தயவு செஞ்சு இறங்காதீங்க. உங்களுக்கு நான் வேற ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் சொல்கிறேன். சிட்டியில் குளோரின் நிறைஞ்ச ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு பழக்கப்பட்ட நம்ம எக்ஸ்ப்ளோரருக்கு இவ்வளோ சுத்தமான தண்ணியில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்ததுன்னு சொன்னார். சுற்றி மரம், இயற்கையான காற்று, அந்த ஆரோக்கியா விளம்பரத்து வரல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருந்தது. அண்ட் இது உண்மையாகவே நல்ல தண்ணி. ஏன் இப்படி தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா இவர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்க இந்த தண்ணியில் கூட சேர்ந்து மீன்களும் வாழ்ந்துட்டுருக்கு. அண்ட் அந்த மீன்களோட ஃபுட்டேஜஸ் உங்களுக்காக. இப்படிப்பட்ட தூய்மையான காற்று, அமைதியான சூழ்நிலை, சுத்தமான தண்ணின்னு இதை விட்டு விரிஞ்சு வர நம்ம எக்ஸ்ப்ளோரருக்கு மனசே இல்லை. பட் காலத்தின் கட்டாயத்தினால அங்கேருந்து கிளம்பி அடுத்ததாக இந்த ரெசார்ட்குள்ளேயே இருந்த இன்னொரு இடத்துக்கு தான் போனாங்க. அதுதான் நான் சொன்ன அந்த ஆல்டர்னேட் ஆப்ஷன். நீச்சல் தெரியாதவங்களுக்கும் கிணத்துல நீச்சல் அடிக்க பயப்படுறவங்களுக்கும் தான் தனியாக இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூலும் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த பூலில் இருக்கிற தண்ணியுமே குளோரின் ஃப்ரீ. ஏன்னா எந்தவித ப்ராசஸும் செய்யப்படாத டைரெக்டாக நிலத்தடி நீரை தான் இந்த பூலில் இவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ கிணத்துல குளிக்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் வந்ததோ அதே ஃபீல் தான் இந்த ஸ்விம்மிங் பூல்லையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி காலையை இயற்கையாக இப்படி சுத்தமான பசுமையான இடத்துல இயற்கை குளியலோட ஆரம்பித்து விறுவிறுக்க விளையாடி முடிச்ச நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் நேராக பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போயிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்காகவே சுட இட்லிலாம் இவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஹெக்டிக்கான சிட்டி லைஃப் எல்லாம் மறந்துட்டு முழுக்க இயற்கையாக இந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற வீட்டில் தங்கி இது சுற்றி இருக்க இடத்த என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியாக மனசு விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் பேசி ஜாலியாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடலாம். அண்ட் இந்த ரெசார்ட்டை பற்றின இன்னும் சில முக்கியமான விஷயங்களில் அங்கே இருக்கிறவரே சொல்கிறாரு, கேளுங்க. நம்ம பூர்ணலி ரெசார்ட் இப்போ நான் என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ப்ரோ. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கிளியர் ஐடியா இல்லை. சொன்னீங்கன்னா எனக்கு கிளியராக இருக்கும். நம்மளது பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து 6000 ரூபா 6 பேர்த்துக்குங்க. ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 900 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. அப் டு 25 பேர் வரைக்கும் தங்கலாம். 25 பேர் தங்கலாம். ஆமாம். ஒன்ஸ் ஒரு டீம் புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீமை தவிர வேறு யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை. ஓகே. ஒருத்தர் ஒரு ஃபஸ்ட்டு 6 பேர் வரைக்கும் 6000, அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 900 ரூபா வரும். சரிங்க ப்ரோ. இது வந்து தங்குறதுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு. அதே ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6 பேர்த்துக்கு 1500 ரூபா சமைக்கிறதுக்கான கூலி மட்டும். ஓகே. அதுக்கு மளிகை என்ன வருதோ அது தனியாக பே பண்ணிடலாம். அது நீங்கள் அவங்க வாங்கி கொடுத்துடலாம், இல்லைன்னா நீங்கள் சார்ஜ் போட்டு கொடுத்துருவீங்க. அவங்க மெட்டீரியல் வாங்கிட்டு வரதுனால வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே. நம்ம சமையல் கூலி மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பொருள் வாங்கிட்டு பண்ணி கொடுத்தோம்னா அதோட ரா மெட்டீரியல் சார்ஜஸ் என்னவோ அது பே பண்ணிடணும். டன் ப்ரோ. அப்புறம் வந்து 10 பேர் வந்தாங்கன்னா 2250 ருபீஸ் வந்து அந்த குக்கிங் சார்ஜஸ். இப்போ 15 பேர்த்துக்கு வந்து 3000 ரூபா. ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இது மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. ஓகே. ஸோ இதான் ஓவரால் பிரைஸ். ஆனால் மினிமம் ஆனால் 6 பேர் தான் இருக்கும். மினிமம் கப்பல்ஸ் அலோட் இல்லை. கப்பல்ஸ் அலோட், மேரிட் கப்பல்ஸ் அலோட் இல்லை. மினிமம் 6 பேர் தான் நீங்கள் குரூப்பாக இருப்பீங்க. சரிங்க ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் இதோட நாம இந்த வீடியோவோட எண்டுக்குமே வந்துட்டோம். நீங்க இந்த ரெசார்ட்டை புக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். மறக்காம கால் பண்ணி செக் பண்ணி புக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான வித்தியாசமான இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. நான் சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி.